தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆணைக்கிணங்க இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக ஐயா தேவரையாவோட 118 தேவர் ஜெயந்தியும் 63வது குரு பூஜைக்கும் இன்னைக்கு நாங்கள் கலந்துருக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி நான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பர்சனலா நானே போய் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு கலந்துக்க உண்மையிலேயே மனசு திருப்தியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா தேசியமும் திராவிடம் இரண்டு கண்கள் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே போலதான் கேப்டனும் அதுக்காக தான் இந்த கட்சிக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு முன்னுதாரணமா கட்சிக்கு ஒரு பேரும் இருந்தது. ஐயா சொல்லி இரண்டு கண்கள் சொல்லி பல லட்சம் கண்கள் இன்னைக்கு திறந்திருக்கும். அதனால அவரோட வழிகாட்டியில் அவரோட ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்காக இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வருஷம் தொடரணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. முன்னாடி இருந்தவங்க தான் இப்ப ஒன்னா வந்திருக்காங்க. யாரும் புதுசா முன்னாடி வரல. முன்னாடி இருந்தவங்க தான் எல்லாம் ஒன்னா வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து உங்களையுமே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க அதிமுக இல்லைங்க, தேமுதிக கூட்டணின்ற விஷயம் ஜனவரி 9 தேமுதிக நிலைப்பாடு அன்னைக்கு சொல்றோம். அதுக்குள்ள அதிமுக பிரச்சனையை சேர்ந்தாங்கன்னா அது என்னவோ அன்னைக்கு அதை பத்தி நமக்கு தெரிய வரும். அதை பத்தி இல்ல, அது அதிமுக நிலைப்பாடு. நிச்சயமாக பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அதை ஏன்னா மக்களுக்காக உழைத்தவர் யாருக்கு இருந்தாலும் அது கிடைக்கணும், அவங்களோட உரிமையா கேட்கறாங்க. அது சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன். ஜனவரி 9 மாநாட்டில் அறிவிப்பேன். நான் என்ன நினைக்கிறது எனக்கு தெரியலைங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் அதுக்கான பதில சொல்லிட்டாங்க. அவர்னால பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்கள் அவருக்கு பதில் சொல்லி இது தாவேக்காக அவங்க தொண்டருக்குள்ள ஒரு விஷயம். அவர் ஏன்னா அவர் பல பிரச்சனைகள் இருக்கு. அதை கடந்து இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. இது நாங்க சொல்ற அவர்கிட்ட நீங்க கேட்கறது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கு. தேங்க்யூ.